வணக்கம் 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 உறவுகளே. இன்னைக்கு என்ன வீடியோனா, இன்னைக்கு ஒரு பர்சனல் வேலையை நம்ம வெளியே போயிருந்தோம். அப்போ போய் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6:45 ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் டயர்ட் இருந்தனால வெளியவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ரத்னகிரி தாண்டி வர வழியில், ரத்னகிரிக்கும் கீழ்மின்னல் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. தாண்டி வரும்போது எங்கே இருந்துன்னா வேலூர்லேருந்து நம்ம ஆற்காடு வர பைபாஸில் இருக்குது. அந்த ஆப்போசிட் சைட்னா ஆற்காட்லேருந்து வேலூர் போகிற பைபாஸ் அது. அந்த இடத்துல கீழ்மின்னல்னு ஒரு ஊர் இருக்குது. ஸ்டாப்பிங் பேரும் அதுதான். அங்கே சாய் கிச்சன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த ஹோட்டலையும் நான் வீடியோ எடுத்து நான் போட்டதே கிடையாது. நம்மளோட சேனலில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹோட்டலில் வீடியோ எடுத்து போட்டதுக்கு மெயின் காரணம் சாப்பாடு. இப்போ நான் பசியாக தான் போனோம். நாங்கள் எல்லாமே இப்போ குழந்தைங்க கூட நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிட்டோம். இட்லி, பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே அவ்வளோ அருமையாக நம்ம வீட்டில் எப்படி சமைப்போமோ அதுதான். அது எப்படின்னா எனக்கே சரி வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு அந்த டேஸ்ட். கண்டிப்பாக நம்ம சாய் கிச்சனை அந்த வழி போகிற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், நம்மளோட வியூவர்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஹோட்டலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் ஏர்லியாக தான் போயிருந்தேன். 8 மணிக்கெல்லாம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். நான் எப்போவுமே போகும்போது வரும்போது பார்த்துருக்கேன். செம்ம கூட்டமாக இருக்கும். ரஷ்ஷாக இருக்கிறதுனால நாங்கள் நிற்க மாட்டோம், கிராஸ் பண்ணி போயிடுவோம். ஏன் அவ்வளோ ஜனத்தில் போய் சாப்பிடணும். ஆனால் அங்கே ஏன் அவ்வளோ ஜனம் நின்றுச்சுன்னு எங்களுக்கு இன்றைக்கி போய் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சிச்சு. நல்ல கவனிப்பு, மரியாதையாக நடத்துகிறாங்க. யார்கிட்டையுமே அந்த முக சுளிப்புன்றதே கிடையவே கிடையாது. காலையில் டிஃபன் ஐட்டம் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே 7:30க்கே ஸ்டார்ட் ஆகிடுதாங்க. சாம்பார், சட்னி, வடகரி எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். நல்லாவும் இருக்கும். வீட்டில் நம்ம என்ன சமைச்சு சாப்பிடுவோமோ அதை விட பெட்டரான டேஸ்ட்டு தான். எக்ஸ்ட்ரா காரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வயிற்றுக்கு ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி மத்தியானம் மட்டும் பிரியாணி இருக்காங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு 2 ஐட்டமும் இருக்குது. மத்தியானம் ஒரு 12 மணிக்கெல்லாம் அவங்களோட லன்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு நாள் நான் காலையில் டிஃபனையும் மத்தியானம் லன்ச்சையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஈவினிங்கையும் கொஞ்சம் லேட்டாக போய் நான் அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். போகிறவங்க வரவங்க குழந்தைங்க முதல் கொண்டு அங்கே உட்காந்து ஊட்டி தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தான் ரொம்ப மரியாதையானவங்க. வர கஸ்டமர்கிட்ட அவ்வளோ அன்பாக பணிவாக என்ன வேணும் நம்ம கேட்குறத கொடுப்பாங்க. நம்ம கேட்காத அளவுக்கு அவங்களோட சர்வீஸ் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக போய் சாய் கிச்சனை விசிட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் எந்த ஹோட்டலுக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி ஃபுட் அந்த மாதிரி சாப்பாடு நம்ம வயிற்றுக்கு சாப்பிடுவோம். மனநிறைவு, அந்த மனநிறைவோட வயிற்றோட நிறைவோடு நம்ம அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்தோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. எல்லாமே இருக்கு. என்னென்ன ஃபுட் எல்லாம் இருக்கு அண்ணா? கூடுதாங்கல ஒன்னு இருக்கு, இங்க சிஎம்சிக்கு ஆப்போசிட்ல பக்கத்துலயே ஒன்னு இருக்கு, அரப்பாங்கத்துல இருக்கு. மொத்தம் 4 பிரான்ச் இருக்கு. அதுல சாப்பிட்டு பாருங்க, எல்லாமே இருக்கு. தலைக்கறி, பூரி, ஈரல் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்கு. நீங்க செக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. வேற என்னென்ன ரைஸ் வெரைட்டி எதனா போடுறீங்களா? ரைஸ்ல இந்த வெஜ் ரைஸ், சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், கிச்சி பரோட்டா, புட்டு வெச்சு, பரோட்டா கிச்சி பரோட்டா, புட்டு பரோட்டா, முட்டை தோசை, கல் தோசை. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க கடை? ஸ்டார்ட் பண்ணுறது காலையில் காலைல டிஃபன் போடுவோம். மதியத்தில் சிக்கன் பிரியாணி, சாப்பாடு. ஈவினிங்கில் சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாம். சரிங்கண்ணா. இப்போ இதோட லேண்ட்மார்க் சொல்லுங்கண்ணா. லேண்ட்மார்க்னா நமக்கு 4 இருக்குது. எங்கே ரத்னகிரி கோயில். இப்போ இதோட லேண்ட்மார்க் சொல்லுங்கள். இதோட லேண்ட்மார்க்னு பார்த்தீங்கன்னா ரத்னகிரி கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம அல்தாஜிக்கு. இப்போ இன்னும் எத்தனை பிரான்ச் இருக்குது உங்களுக்கு? சிஎம்சியில் இருக்குது. சிஎம்சில லேண்ட்மார்க் உள்ள என்ட்ரன்ஸ்ல நோயமதே பக்கத்துலயே நம்ம இந்த பிரான்ச். வேற என்ன கடை எதனா இது பக்கத்துல நம்ம இன்னொரு பிரான்ச் அரப்பாக்க பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்கு. கூடுதால கடை. சரிங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. நாங்க அது இன்னைக்கு தான் ட்ரை பண்ணோம். அதனால தான் சரி அண்ணா ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலான்னு. நம்ம சேனல் பேர் அம்முக்குட்டி 7 ஸ்டார் அண்ணா. அப்படியே உங்க வாயால எல்லாரும் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சொல்லுங்க பார்க்கலாம்.
சப்ஸ்கிரைப். ஐயோ நீங்க கொடுத்தா அண்ணா இங்க எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க அண்ணா? அப்படிங்களா? சரிங்க அண்ணா. டேஸ்ட் எப்படி இருக்கு? பக்காவா வந்து சாப்பிட்டா என் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பா. சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஃபோட்டோஸ் தான் போட்டிருக்கேன். வீடியோவை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் சாப்பிட்டது பரோட்டா, இட்லி, சிக்கன் குழம்பு, போட்டி குழம்பு இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். ஆம்லேட்டும் சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. நைட்டு டிஃபன் வந்து எல்லாமே என்ன போடுறாங்கன்னா பரோட்டா, சிக்கன் ரைஸு, வெஜ் ரைஸு, எக் ரைஸு, அதுக்கப்புறம் சப்பாத்தி, கல் தோசை, நைஸ் தோசை, வீச் பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து கொத்து பரோட்டா, எல்லாமே எல்லா நான்வெஜ் ஐட்டமும் அவங்கக்கிட்ட இருக்குது. தலைக்கறி, போட்டி குழம்பு, சிக்கன் சேர்வா, வெஜ்ஜில் வந்து சட்னி, சாம்பார், வெஜ் குருமா எல்லாமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இப்போ வந்து நம்ம சீக்கிரம் போனதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு ஜனம் இல்லை. ஒரு 8 மணிக்கு 7:30 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். கால் வைக்க கூட இடம் இருக்காது. அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் அங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த ஒரு ஹோட்டலோட வீடியோவும் என்னோடதில் வந்திருக்காது. பெஸ்ட்டு ஹோட்டல், அதனால் நான் நல்ல ஃபுட், அதனால் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.